வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் புளியோதரை தான். நம்ம எவ்வளவோ எலுமிச்சம்பழம் சாதம், தேங்காய் சாதம், இது மாதிரி நிறைய சாதம் வந்து கலந்து சாதம் நிறைய சாதம் பண்ணுறோம். அதில் புளியோதரை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது. எஸ்பெஷலி கோவில் புளியோதரைனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஆவா பிண்டி புளியோதரை அப்படின்னு சொல்லுவாள் ஆந்திராவில். ஆவானாக்கா அதாவது கடுகு, பிண்டின்னா அந்த பொடி, கடுகு எடுத்து ஒரு பொடி பண்ணி அதில் பண்ணுற புளியோதரை. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நான் கிளாஸில் தெலுங்கானா ஃபுட், ஆந்திரா ஃபுட்டு அப்படின்னு கற்றுன்றது தான். இது இன்றைக்கி நம்ம பண்ணலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்னா, ஒரு ஸ்பூன் நல்லா 2 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் ஆவாலுன்னு சொல்லுவாள், அதாவது கடுகு. அப்புறம் ஒரு 5-6 ரெட் சில்லிஸ், சேப்பு மிளகா, அதுக்கப்புறம் உப்பு. இது மூணுத்தையும் லேசாக வறுத்துன்ட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் கேஸை மூடியிருக்கேன். இதில் கடுகு, உப்பு, ரெட் சில்லிஸ் இதை போட்டுக்க. இதை லேசாக வறுத்துட்டு மிக்சியில் கரகரன்னு பொடி பண்ணின்னு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் கடுகு நல்லா பொட்டி வெடிச்செடுத்து, அதனால் இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றின்ட்டு கொஞ்சம் சூடு ஆறினப்புறம் மிக்சியில் நல்லா பொடிச்சுன்னு வந்துடலாம். இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுருக்கேன். இதில் நம்ம எல்லா சாமானியம் போட்டு தாளிச்சுடலாம். அதுக்கு என்னெல்லான்னு நான் காமிக்கிறேன். இங்கே நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை, இது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு மாத்திரம் 1 டேபிள் ஸ்பூன். ஏன்னா நம்ம ஏற்கனவே கடுகு பொடிச்சு வச்சுருக்கோம், அதனால இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போகிறோம். அப்புறம் இங்கே பெருங்காயம், அப்புறம் ஒரு 10-20 ரெட் சில்லிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை தவிர பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன். பச்சை மிளகாயை நடுவில் கீறி இதுவும் ஒரு 7-8 இருக்கும், இதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் முதல்ல இந்த கடுகு, பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மிளகாயும் போட்டு பொடியாக இருக்கிற இந்த பெருங்காயத்தையும் போட்டுடலாம். உங்கள்கிட்ட கட்டை பெருங்காயம் தான் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால நான் பொடி பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஆனால் அந்த கட்டை பெருங்காயம் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதெல்லாத்தையும் போட்டு முதல்ல எண்ணெயில் நல்லா தாளிச்சுட்டு வறுத்துன்னு வந்துடலாம். இதோ இப்போ நம்ம பொடிச்சு வச்ச பொடி ரெடி ஆகிடுது. இது மாதிரி கருக்கருன்னு பொடிச்சா போகிறோம். எண்ணெய் காஞ்சிட்டே இருக்குது. நான் அதில் எல்லா சாமானையும் போட்டுடுறேன். இப்போ நான் கடுகு, அந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டேன். மிளகாயை கொஞ்சம் கழித்து போட்டுக்கலாம். பெருங்காயத்தையும் நான் போட்டுட்டேன். இப்போ மிளகாயை போட்டுக்கிறேன், இந்த சேப்பு மிளகாயை. அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயை நான் போட்டுக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கடைசியாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த அப்புறம் இங்கே புளிக்கரைசல் வச்சுருக்கேன், அதை இதில் கொட்டிடுறேன்னா. அப்புறம் அதுக்கு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கொடுத்துடலாம் அந்த கரைசலுக்கு. இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் நல்லா கொதிச்சுருக்கு. அது நல்லா கொதித்து ஆயில் அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இங்கே நான் வெடித்த சாதத்தில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுருக்கேன். அப்புறம் நம்ம முதல்ல பொடித்தோம் இல்லையா, அந்த ஆவா பிண்டின், அதாவது அந்த கடுகு, உப்பு, சேப்பு மிளகாய், இது 3 லேசாக வறுத்து பொடிச்சுட்டோமே, அந்த பொடியை இந்த சாதத்தின் கூட போட்டு நல்லா கிண்டிக்கலாம்.
இப்போ நம்ம புளிக்காய்ச்சலும் நல்லா ரெடி ஆகிடுத்து. ஒரு 10 நிமிஷமாக இது வந்து கொதிச்சுட்டே இருக்குது. நல்லா பாருங்கள், எண்ணெய் மாத்திரம் அப்படியே வெளியில் வந்துடுது, தண்ணி எல்லாம் அதில் போயிடுது. இதை வந்து நம்ம ஏற்கனவே அந்த பொடியை கலந்து சாதம் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக நான் இங்கே கொஞ்சம் முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் கடைசியாக அதுக்கு ஆட் பண்ணிடலாம். இப்போது நான் இந்த புளிக்காய்ச்சலை இந்த சாதத்தை கூட கலந்து வச்சுடுறேன். இதில் கடைசியாக போடுறதுக்கு அதே மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மெந்தியத்தை போட்டு இதையும் நல்லா வறுத்து அதில் கொட்டிடலாம். ஜாஸ்தி மெந்தியம் போட வேண்டாம். இப்போ நம்ம புளிகோரா ரெடி ஆகிடுத்து. அப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதில் ஒரே ஒரு வெங்காயமும் போட்டிருக்கேன். அப்புறம் நிறைய அப்பளம் பொரிச்சிருக்கேன். இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு பண்ணியிருக்கேன். Hope you all will like this. If you like my video, please subscribe to my channel. Thank you. Have a great day.